குட் மார்னிங் காய்ஸ். ஓகே, சின்ன வீடியோ ஒன்று. எல்லோரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குப்பா நம்ம ஊரை விட்டுட்டு துபாயில் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு. எதுக்கு அங்கே எப்படி வாங்குறது வீடு, எதுக்கு போய் நம்ம அங்கே போய் வாங்கணும்? சிம்பிளான விஷயம். இந்தியாவில் இருக்க இன்றைக்கி ரைட்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்களோ பாம்பேயில் இருக்கீங்களோ எந்த பெரிய மேஜர் சிட்டிலையோ எங்கே இருந்தாலும் ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டோட விலை என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். ரெண்டல் ஈல்டு வந்து ஒரு 3%, 2%, 4% இந்த லட்சணத்தில் போய்கிட்டு இருக்குது. மார்கேஜ் எடுத்தால் நீங்கள் மார்கேஜ்னால் நீங்கள் லோன் எடுத்தால் அது ரொம்ப சிம்பிளாக கிடைக்காது. உங்களுக்கு 1008 பேப்பரை காட்டணும், அது காட்டணும், இது காட்டணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துபாய் எவ்வளோ பரவாயில்லையே. நீங்கள் துபாய்னு நினைக்கிறீங்க? துபாய் அப்படி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. யார் நினச்சாலும் துபாயில் வீடு வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கா இது. நீங்கள் அங்கே ஒரு வீடு கஷ்டப்பட்டு அங்கே ஒரு வீடு வாங்கி போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 30-40 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வீடு வாங்கிடலாம். இங்கே வீடு வாங்கி போட்டு இஎம்ஐயில் கட்டிட்டோ அந்த மார்கேஜில் மினிமம் பேமெண்ட் பிளானில் அருமையான பேமெண்ட் பிளான் இருக்குது. நம்மகிட்ட வாங்க, நம்ம உனக்கு எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான்.